So the next definition is D is said to be countable if D is equivalent to the set of all natural numbers. Okay, countable ஆக இருக்கணும் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா J ங்கிறது யாரு? This is a natural number, set of all natural numbers. D is equivalent to J. புரியுதா? இதுதான் ஐடியா. A set D is said to be countable if D is equivalent with J அப்படினு அர்த்தம். And a set D is uncountable if it is not countable. Not countable ஆக இருந்ததுனா then it is called to be an uncountable set. Okay, uncountable. Then it is said to be at most countable if it is either finite or countable. Finite ஆவும் இருக்கும், countable ஆவும். இது finite அல்லது countable இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்ததுனா அதுக்கு பேர் வந்து at most countable. So finite set, அதுக்கப்புறம் countable set, அப்புறம் வந்து என்னது uncountable set, then at most countable set. Okay, so these are the. So now let us give one small example that Z is a countable set. Okay, so that is Z, set of all integers. Okay, the set of all integers, the set of all integers is countable. இது நான் இன்னைக்கு நான் ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு தியரத்துல இதை யூஸ் பண்ணுவேன், அதனால நான் இதுக்குள்ள ப்ரூஃப் கொடுத்துறேன். இது யாரு அப்படின்னா this is equal to 0. ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ நான் அது 1, -1 போட்டுக்கிட்டுமா, அதுக்கப்புறம் வந்து 2, -2 and 3, -3 இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ this set is countable. வரிசைப்படுத்திட்டல, வரிசையாக இது முதல் எலிமெண்ட், இது ரெண்டாவது எலிமெண்ட், இது மூணாவது எலிமெண்ட், இது நாலாவது எலிமெண்ட், இது அஞ்சாவது எலிமெண்ட், ஆறாவது எலிமெண்ட் இப்படி போயிட்டே இருக்கா. அப்போ இதை நான் கரெக்டாக ஒரு பைஜெக்ஷன் கொடுக்கணும். தட் இஸ் we need to show என்னது, this z is equivalent to set of all natural numbers. அதுதான் நான் ஜேன்னு சொல்றேன். இப்போ இந்த நோட்டேஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஜேன்னு சொல்றேன். ஓகே, ஸோ இது எப்படி சொல்றது அப்படின்னா define a function என்ன ஃபங்க்ஷன்? f is a function from இந்த j ல இருந்து we can go to z. okay, j to z. okay, given by எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா this f of j ல உள்ள எலிமெண்ட் வந்து என்னது n ன்னு எடுத்துப்பேன். ஓகேங்களா, j ல உள்ள எலிமெண்ட் இது எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா we are going to define. see, note that when இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது ரெண்டாவது டேர்ம், இது நாலாவது டேர்ம், இது ஆறாவது டேர்ம். ஆறாவது டேர்ம்ல பாதி தானே, இதுல எல்லாம் பாதி தானே இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா I denoted this is n divided by 2 if n is even. And இந்த டேர்ம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 வரணும், செகண்ட் டேர்ம் மைனஸ், தேர்ட் டேர்ம் மைனஸ், ஃபிஃப்த் டேர்ம்ல மைனஸ். அப்போ இந்த மற்ற இடத்துல எல்லாம் மைனஸ்ல இருக்கு. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் இஸ் மைனஸ். இது என்ன பண்றேன் அப்படின்னா n-1/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். n-1/2 if n is odd. if n ஆர்டர் இருந்ததுன்னா n-1 வந்து ஈவன் ஆயிரும். டிவைடட் பை 2ங்கிறது இட் இஸ் an integer. okay, so doesn't matter. so -1 -2 இதெல்லாம் அப்படியே வரும். so clearly f is a bijection. okay, so prove this is a homework. okay, f is a bijective function. therefore this implies that z is countable. இது வந்து countable ஆக இருக்கு. okay, so we are going to use this result. இந்த z is countable அப்படிங்கற result எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா set of all rational numbers is countable அப்படிங்கற இடத்துல இத நான் யூஸ் பண்ணுவேன். அதனால I have given a proof for this. okay, then last classல ஒரு கடைசியா ஒரே ஒரு தியரத்தோட we have completed the class. அது என்ன தியரம்னா இந்த தியரம். every infinite subset of a countable set is countable. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா let capital A be a countable set. அப்படி இருக்கும் பொழுது E is an infinite subset of A ஆகிறதுனா then E is also countable. இது வரைக்கும் நமக்கு கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஓகே, every infinite subset of a countable set is countable. இதோட முடிச்சிருக்கோம். ஓகே, சரி, இன்னைக்கு we are going to show that a countable union of countable set is countable. அதுதான் நான் சொல்ல போறேன். சரி, அது சொல்றதுக்கு முன்னாடி let us have some notation.
suppose E1, okay, E1, E2, okay, E3, okay, are subsets of sets, okay, sets. Then capital S is equal to union of all En where n equal to 1 to infinity. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, that is x belongs to capital S, x வந்து capital S ல இருக்கணும்னா if and only if there is at least one n belongs to natural number n such that என்ன பண்ணிக்கிடுவீங்க, this x belongs to en, ஏதோ ஒரு en குள்ள இது இருக்கணும்யா, இருந்ததுன்னா then இந்த யூனியன்ல இருக்கும். okay, யூனியன்ல இருந்ததுன்னா we will have that there exists at least. so இந்த இடம் புரியுதா, x belongs to s if and only if there is at least one n belongs to natural number n such that x belongs to en. okay, so this is the definition of your union. இது வந்து என்னன்னா arbitrary union. okay, of course we can call this as a countable union. சரி, in general நான் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, suppose A is a subset of A is a set. okay, A is a set and for any alpha belongs to A, there is a set I call it to be E alpha. okay, புரியுதா, ஏங்கிறது ஒரு செட். of course we call it to be, this is always be இது நான் எம்டி செட்னு நான் இப்ப சொல்ல விரும்பல, ஏன்னா this set could be empty also. சரி, அதெல்லாம் இப்போ படிக்க வேண்டாம், நீங்க லாஜிக்ஸ் படிக்கும் பொழுது அதை படிப்பீங்க. இந்த இதுக்கு பேர் வந்து என்னன்னா called index set, called index set. okay, இதுக்கு பேர் வந்து index set. அது என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஏல எந்த ஒரு ஆல்பா கொடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா என்ன பண்றேன், ஒரு சப்செட் இருக்கு. that is for any alpha we are having this E alpha. okay, E alpha, ஒரு ஆல்பா கொடுத்தா ஒரு E alpha இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். then union of all E alpha, U alpha, where alpha belongs to capital A. okay, this set is அதாவது என்ன, if then this is a set defined by, இந்த செட் எப்படி டிஃபைன் பண்றேன், defined by எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, this x belongs to union of all E alpha where alpha belongs to capital A if and only if there is alpha belongs to capital A such that what I can say this x belongs to capital E alpha. okay, at least ஒரு E alpha குள்ள இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து யூனியன். இதுதான் ஆர்பிட்ரரி யூனியன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர், இந்த ஏ வந்து எம்டியா இருக்கலாம். ஓகே, சார் எம்டியா இருந்தா இந்த அர்த்தமே எனக்கு புரியலையே, ஆல்பா பிலாங்ஸ் டு எம்டி செட்னு எப்படி சார் சொல்லுவீங்க அப்படின்னா, சார் இப்போதைக்கு அது உங்களுக்கு புரியலன்னா அப்படி விட்டுருங்க. நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு ரஃபா ஒன்று சொல்றேன். என்ன விஷயம்னா, திஸ் ஏ குட் பி எம்டி, திஸ் ஏ கேன் பி ஃபைனைட், திஸ் ஏ கேன் பி இன்ஃபைனைட், திஸ் ஏ கேன் பி கவுண்டபிள், திஸ் ஏ கேன் பி uncountable. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த ஏங்கிறது ஜஸ்ட் இட் இஸ் an index set. ஓகே, ஒரு ஏல ஒரு எலமெண்ட் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஒரு E ஆல்பான்னு ஒரு செட் கிடைக்கும். ஓகே, சரி, இது வேணா நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஸோ let A equal to, let capital A which is equal to closed interval 0,1. okay, capital A equal to closed interval 0,1 for any alpha belongs to what I can say A, let E alpha அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, E alpha அப்படிங்கிறது என்னன்னா, I call it to be open interval 0,alpha, otherwise you can have a closed interval 0. ஏன்னா 0 alpha can be 0 also. okay, so we can have this E alpha which is equal to closed interval 0,alpha. alphaங்கிறது open. okay, அப்போ what is this A1ங்கிறது என்னது? சரி, 1 goes, இந்த இடத்துல உள்ள 1 எங்க போகும்?
1 is equal to 1 goes to the set E1 அப்படிங்கிறது யாரு அப்படின்னா close interval 0 open 1. okay, for example இதுல இன்னொரு எலிமெண்ட் கொடுக்குறேன் 1/2 ஒரு எலிமெண்ட் கொடுக்குறேன், அது எங்க போகும் அப்படின்னா E1/2 which is equal to close interval 0, 1/2 open 1/2. okay, இப்படியே போட்டுக்கிட்டே நீங்க எந்த ஆல்ஃபானாலும் கொடுங்க, ஆல்ஃபான்னு ஒரு எலிமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு செட் கிடைக்கும், என்னது E ஆல்ஃபான்னு ஒரு செட் கிடைக்கும், அது யாரு அப்படின்னா close interval 0, alpha open alpha. okay, அப்போ the union of all E alpha where alpha belongs to close interval 0, 1 which is equal to union of all the alpha belongs to close interval 0, 1. okay, this is close interval 0, alpha. okay, அப்போ இந்த இதுல அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூனியன் எடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எலமெண்ட் இது வந்து இதனுடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல் 0, open 1 இதுதான். ஓகே, ஏன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 தான் இருக்கிறதுலே இதுல பெரிய செட். அப்போ யூனியன் எடுக்கும்போது எல்லாமே மற்ற செட் எல்லாம் சின்ன செட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் அ யூனியன். இது வந்து கவுண்டபிள் கிடையாது, திஸ் இஸ் அன்கவுண்டபிள் யூனியன். திஸ் இஸ் கால்டு uncountable union. இதெல்லாம் இப்போ புதுசாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. பிஎஸ்சியில் வந்து நீங்கள் கவுண்டபிள் யூனியன் மட்டும் தான் படிச்சிருப்போம். மேக்ஸிமம் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 to infinity தான் போட்டிருப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ அன்கவுண்டபிள் யூனியன். சரி, இதே மாதிரி அன்கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் இது சொல்லலாம். இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் இ ஆல்ஃபா where alpha belongs to close interval 0, 1 அப்படிங்கிறது யாரு? This is equal to intersection of all close interval 0, open alpha where alpha belongs to close interval 0, 1. இது என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுல 0ங்கிற ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் காமன். so we can have this is equal to singleton 0. okay, so இது நான் இன்னும் டிஃபைன் பண்ணல, அதையும் டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே, so for a set let capital A be a set such that for each alpha belongs to capital A there is a set E alpha. okay, then intersection of all E alpha where alpha belongs to A can be expressed as this is a set defined by என்ன எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா x belongs to intersection of all alpha belongs to capital A E alpha if and only if x belongs to E alpha for every alpha belongs to capital A. so this is another set, another notation. okay, so அப்ப நீங்க நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கோம் அப்படின்னா arbitrary union and arbitrary intersection. okay, இந்த A வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா this A can be empty. சரி, அது இப்போ உங்களுக்கு புரியலன்னா கூட இப்போதைக்கு நீங்க எம்டியாக இருக்கலாம் அப்படிங்கறத மட்டும் நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. empty and A can be finite, A can be infinite. the infinite கேஸ்ல கவுண்டபிளாக இருக்கலாம், countable, and it can be uncountable. இப்படி இருக்கலாம். ஓகேங்களா, uncountable. ஸோ போன எக்ஸாம்பிள்ல பார்த்தது வந்து இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் யூனியன். இது யாரு? இது வந்து அன்கவுண்டபிள் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா, சரி. ஸோ சப்போஸ் எனக்கு வந்து ஒரு கவுண்டபிள்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இஃப் ஏ இஸ் கவுண்டபிள், சப்போஸ் கேபிட்டல் ஏ இஸ் கவுண்டபிள். அப்போ கவுண்டபிளாக இருந்தது ஏ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா this is equal to x1 x2 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, x3. ஓகே, அப்படி போயிட்டு இருக்கும். அப்போ we know that for each xi there is a set capital E of xi ன்னு எழுதிக்கலாம். ஓகேயா, இந்த நோட்டேஷன் பாருங்க, ஒரு i கொடுத்தாங்கன்னா ஒரு xi கண்டுபிடிக்கும். இது வந்து முதல் எலிமெண்ட். அப்போ 1ங்கிறது இதுக்கு அசோசியேட் பண்றேன் 1. இதை எதுக்கு அசோசியேட் பண்றேன்? 2க்கு அசோசியேட் பண்றேன். இது எதுக்கு அசோசியேட் பண்றேன்? 3க்கு அசோசியேட் பண்றேன். இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்போ ஃபார் ஈச் n we are having xn. அப்போ இந்த கதையில இந்த xங்கிற எலிமெண்ட் தேவையே இல்லைல்ல. அப்போ I can write each i is associated with capital EI ன்னு எழுதிக்கலாம். நீங்க இந்த x1 x2 xn எழுதுறதுக்கு பதிலா 1 2 3 ன்னு எழுதிக்கிடலாம். அப்போ we can have, instead of writing this union of all
xi belongs to capital A, E of xi அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா this can be written in this way. This is union I equal to 1 to infinity U of I இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த xங்கிறது unnecessary notation. அப்ப இப்படி எழுதுறதுக்கு பதிலா கவுண்டபிளாக இருக்கும்போது இப்படி எழுதுறதுக்கு பதிலா I can write this. என்ன assumption அப்படின்னா E of xi அப்படிங்கிறது சரி which is equal to E of I. E of xi தான் நான் EI அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த நோட்டேஷன் வந்து ஈஸி டு ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸி டு யூஸ். அதனால நான் இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணேன். கவுண்டபிள் யூனியனுக்கு ஃபுல்லாக நான் I equal to 1 to infinity EI அப்படின்னு தான் எழுத போகிறேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நவ் டுடே வில் ப்ரூவ் தட் அ தியரம். ஒரு தியரத்தை மட்டும் ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? தியரம் அஃப்கோர்ஸ் இந்த தியரத்தினுடைய நம்பர் என்னது will have just a minute. And the theorem number 2.12. Okay, so this is a theorem. என்ன தியரம் சொல்ல போறேன் அப்படின்னா let En be a sequence of countable sets. அப்ப எழுதிட்டுமா? So let capital En be a sequence of countable sets. Okay, and put E equal to I can call it to be capital E, which is equal to union of all I equal to 1 to infinity EI. Okay, இந்த I க்கு பதிலா நான் n யூஸ் பண்ணிக்கிறேன். Okay, I call it to be this is n equal to 1 to infinity En. Okay, we have proved that that is countable union of sets. Okay, countable union of sets. Then capital E is countable. Okay, so this is the theorem. இதை இன்னொரு வகையில சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா a countable union of countable sets is countable. இதான் இதனுடைய அர்த்தம். ஓகே, so a countable union of countable sets is countable. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா E1 countable, E2 countable அப்படி வரிசையா countable sets நான் கொடுத்திருக்கேன். ஓகே, so suppose that is E1 அப்படின்னு ஒரு countable set இருக்கு, E2 னு ஒரு countable set இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, these are all countable. அப்படின்னு என்ன அர்த்தம்? This each EI is equivalent to என்னது set of all natural numbers. அதை நான் J னு குறிச்சுக்கிறேன். என்னோட நோட்டேஷன் இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் Jங்கிறது set of all natural numbers. அப்போ these are all equivalent. EIs are equivalent with J. அப்போ J ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? Infinite number of elements. 1, 2, 3. அப்போ ஒவ்வொருக்கும் இங்கேயும் some elements இருக்குமா? அப்போ each EIs are infinite. அப்போ இதுல இருந்து நோட் வந்து என்னது அப்படின்னா since EI is equivalent with J ஆக இருக்கிறதுனால each EI is infinite. ஓகேங்களா? each EI is infinite. ஓகேயா? புரியுதா? இந்த இதை நான் பின்னாடி யூஸ் பண்ணுவேன். அதனால இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டா சொல்றேன். ஏன் அப்படின்னா E1ல வந்து எப்படி இருப்பான்? எலமெண்ட் 1க்குள்ள ஒரு எலமெண்ட் இருப்பான். Jல 1 இருந்ததுன்னா இங்க இருக்குமா 1 2 3 இப்படி போயிட்டு இருக்குமா? அப்போ 1க்கு ஏத்த மாதிரி இங்க ஒரு எலமெண்ட் இருப்பான், 2க்கு ஏத்த மாதிரி ஒரு எலமெண்ட், 3க்கு ஏத்த மாதிரி இதனோட இமேஜஸ். So we will have this as always be infinite. எப்போ? Since capital EI is equivalent to, அதாவது என்னன்னா capital EI is countable, இது வந்து என்னவா இருக்கணும்? இன்ஃபைனைட்டா தான் இருக்க முடியும். இது ஃபைனைட்டாக இருக்க முடியாது. Okay, now let us prove that. அப்போ capital EI is a sequence of countable sets and E equal to countable union of ENs, then E is countable. இதைத்தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிளா முடிக்க போறேன். ஓகே, சரி, கவுண்டபிள்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா it can be expressed as ஒரு லிஸ்ட் மாதிரி நம்மளால எழுத முடியும். இதான் ஐடியா. ஓகே, ஸோ கவுண்டபிள் அப்படின்னா என்னது? it can be enumerable, வரிசைப்படுத்த முடியும், ஒவ்வொன்றையும் வரிசை எழுத முடியும். ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா சரி ப்ரூஃப் எழுதிக்கலாமா? ப்ரூஃப். ஓகே, given each
EI is countable. Okay, that is elements in EI can be enumerable. Okay, that is elements of each EI can be arranged. Okay, can be arranged. Okay, can be arranged. Okay, arranged illana enumerable anything. Okay, so elements of each EI can be arranged. அப்ப நான் முதல் எலிமெண்ட் எழுதட்டுமா? so we'll define E1 அப்படிங்கற எலிமெண்ட்ட நான் எழுத போறேன். so இதை எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படினு பாருங்களேன். this set is nothing but ஒரு இது செட் தானே. அப்போ this set is equal to முதல் எலிமெண்ட் யாரு? x1 இரண்டாவது எலிமெண்ட் x2 மூணாவது எலிமெண்ட் x3 இப்படியே வரிசைப்படுத்த முடியும். ஆனா இது முதல் செட்ல இருக்கு அப்படினு குறிக்கிறதுக்கு I can and write this is முதல் செட் முதல் எலிமெண்ட். ஓகே, x முதல் செட் இரண்டாவது எலிமெண்ட். அடுத்து முதல் செட் மூணாவது எலிமெண்ட். ஓகே, முதல் செட் நாலாவது எலிமெண்ட். ஓகே, so we are having this is a arrangement for E1. E1 இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். E2 எப்படி அரேஞ்ச் பண்றேன் அப்படினா E2 can be expressed in this way. This is இரண்டாவது செட் முதல் எலிமெண்ட். அப்புறம் x இரண்டாவது செட் இரண்டாவது எலிமெண்ட். இப்போ x இரண்டாவது செட் மூணாவது எலிமெண்ட். x இரண்டாவது செட் நாலாவது எலிமெண்ட் இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, புரியுதா? E3ங்கிறது எப்படி எழுதுவீங்க? E3 which is equal to எப்படி எழுதுவீங்க? x மூணாவது செட் முதல் எலிமெண்ட். x மூணாவது செட் இரண்டாவது எலிமெண்ட். x மூணாவது செட் மூணாவது எலிமெண்ட். அப்புறம் x மூணாவது செட் நாலாவது எலிமெண்ட் இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ நான் இந்த இடத்துல அப்படியே ஒவ்வொரு செட் எழுதுறேன். ஓகே, so now இது எல்லாத்துக்கும் யூனியன். ஓகே, so given capital E which is equal to union of all I equal to 1 to sorry n equal to 1 to infinity En. so this is n equal to 1 to infinity En. இதைத்தான் நான் இப்போ கொடுத்திருக்கேன். given that capital E is அப்போ E should have some order. அப்போ என்ன அர்த்தம்? இந்த யூனியன்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் நான் ஒரு ஆர்டரா எழுத போறேன். ஓகே, ஆர்டரா எழுத போறேன். அப்படி எழுதிட்டோம்னா ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. ஓகே, and then E become a countable set. அப்படி ஒரு ஆர்டர் எப்படி இந்த ஆர்டரை நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள டாஸ்க். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். நான் இந்த செட்லயே எழுதுறேன். ஓகே, ஸோ நான் இந்த ஆர்டர் எழுத பாருங்க. இந்த இடத்துல இப்போ நாங்கள் வேற கலர்ல எழுதுறேன். we are going to define the order E. ல உள்ள ஒரு செட்டை நான் எப்படி இந்த ல எப்படி எழுதுறேன் அப்படின்னு மட்டும் பாருங்க. this is equal to சரி, இந்த இடத்துல ரெண்டு நம்பர் இருக்கா? இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கு, ரெண்டு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகையை பார்க்கறேன். ஓகே, what is the sum of these two numbers? first for example இது 2, கரெக்ட்டா? 2. இதனுடைய சம் வந்து என்னது? இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4. ஓகே, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5 இப்படி போயிட்டே இருக்கும். சரி, நான் இப்போ முதல்ல இருக்கிறதுல கண்டிப்பா 1 வராது. இது ரெண்டுனுடைய சம்மேஷன் வந்து ஏன்னா பிகாஸ் நான் 0ங்கறதை யூஸ் பண்ணல. 1 தான் மினிமம் எலிமெண்ட். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2. அப்போ முதல்ல என்ன பண்றேன் அப்படின்னா find all those x whose indices அதனுடைய சம் வந்து என்னவா இருக்கணும்னா 2வா இருக்கணும். அப்போ இது 1 தான் வருவா. கரெக்ட்டா? அப்போ this is the first element we are having strike out. முதல்ல இவனை லிஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்க. யாரு? x11. ஓகே, அது ஒரு செமிகோலன் வச்சுக்கிறேன். ரெண்டாவது யாரை லிஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா இது ரெண்டுனுடைய கூட்டுத்தொகை வந்து 2. இப்போ 3 வர்ற மாதிரியான எலிமெண்ட்லாம் எடுத்துக்கோ அப்படிங்கிறேன். 3 வர்ற மாதிரியான எலிமெண்ட் யாரு தெரியுமா? இவன் தான் 3 வர்ற மாதிரியான எலிமெண்ட். கரெக்ட்டா? ஸோ பாருங்க 2,1 அப்புறம் 1,2. ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட் எடுத்துக்கோ. அப்போ ரெண்டாவது யார் வருவா அப்படின்னா x12, x21. ஓகே, இது ரெண்டாவது செட்டு. அதுக்கடுத்து என்னது? 4 வரணும். அப்போ இவன் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஓகே, so what we will have? This is x13, x22 and x31. ஓகே, முடிஞ்சு போச்சு. அடுத்து 4 வரணும். 4 வர எலிமெண்ட் யாரு? இங்க இருந்து சரி 5 வரணும். கூட்டுத்தொகை 5 வரணும்னா இவங்க. கரெக்ட்டா? அப்போ இந்த இடத்துல யார் இருப்பா? x41 அப்படின்னு இருப்பான். அப்போ இங்க x14, x23 and x32 and x41. ஓகே, இப்படி இது செமிகோலன். அப்புறம் இப்படியே வச்சு போயிடும்.
அப்போ இதுல எந்த எலமெண்ட் நீங்க எடுத்தாலும் அந்த எலமெண்ட் வழியா போற மாதிரியான ஒரு கோடு இருக்கும். அப்போ அந்த லிஸ்ட்ல இது வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் an idea. ஐடியா புரிஞ்சிருச்சுல? ஸோ we'll write it the next page. Thus we are having this capital E which is equal to முதல்ல x11, okay, semicolon. அடுத்தது x12 comma x21 semicolon. அப்புறம் x13 and x கரெக்ட் தானே? இது ரெண்டு கூட்டினா 3, இது ரெண்டு கூட்டினா 4, அப்போ 22 and x31, ஓகே, semicolon. அடுத்தது x இன்னும் ஒன்று மட்டும் எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியுதுக்காக, 14, அப்புறம் x23 and x32 and x இது யாரு 41 கரெக்டா? செமிகோலன். இப்படி போய்கிட்டே இருக்கு. நல்லா பாருங்க, முதல்ல ஒரு எலமெண்ட், ரெண்டாவது 2 எலமெண்ட், மூணாவது 3 எலமெண்ட், நாலாவது செட்ல 4 எலமெண்ட், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகே சார், நோட் தட் திஸ் ஃபெலோ இஸ், இது பாருங்க ஜே இருக்கு பாருங்க. சப்போஸ் யூ கன்சிடர் ஜே, ஓகே, ஜே. இப்போ இந்த செட்டு மட்டும் நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா, ஜே அப்படின்னு ஒரு செட் எழுதிக்கிறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி போயிட்டே இருக்கும். And note that we can associate this fellow to be here, this fellow to be here, and this to be here. இப்படி போயிட்டு இருக்கோம். கரெக்டா? இப்படியே போகலாம். அப்போ we can find a bijection from J to E. E க்கு என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு bijective கொடுக்க முடியும். ஓகே, பட் this is true only if these are all distinct elements. பாருங்க, இந்த செட் இருக்கு பாருங்க, இந்த செட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும், இது இந்த எலமெண்ட் இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா செட்டுக்குள்ள எழுதும்போது we cannot write இப்படி எழுத முடியாது, 5,5 எழுத முடியாது. கரெக்டா? ஏன்னா this is equal to singleton x தான், singleton 5 தான். ஓகே, we cannot repeat, we don't have any repetition in the set. அப்ப இது எல்லாமே distinct elements தான், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த எலமெண்ட் இங்க இருக்கலாம், இது ரெண்டு சேமா இருக்கலாம். கரெக்டா? ஏன்னா இது வேற செட்டு, இது வேற செட்டு. அப்போ in some sense sometimes the repetition may be hold. If the repetition is not there, okay, if E has no repetition, okay, அல்லது இப்படி எழுதலாம், if ENs have no elements in common, then capital E is equivalent with J. இந்த இடம் புரியுதா? இதை நான் வருஷப்படுத்திட்டேன், ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொன்றும் ஈக்குவலா எழுதிக்கிறேன். ஓகே, if ENs have no elements in common, for example நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல சொல்ற பாருங்க, இந்த இடத்துல வச்சுக்கிட்டுமா, I'll rub it here. Okay, so உங்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்றேன். See, suppose if you are having an equation of this fellow, okay, suppose E1 which is equal to, I can write 1 3 and 5 7 9 11 இப்படி போயிட்டு. அப்போ இது E1. E2 அப்படிங்கிறது நான் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, we are going to define in this way, that is 3 9 3 6 12 sorry 9 12, ஓகே. அடுத்தது யாரு 15. அப்போ உங்களுக்கு தெரியும் இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியும். E3 அப்படிங்கிறது வந்து எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா 5, ஓகே, 5 10 15, அதுக்கப்புறம் யாரு I can go for a 20 25 இப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, இப்படி போகுதுன்னா see, note that இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 5 இங்க இருப்பான், இதே 5 இங்கேயும் வருது, இந்த செட்லயும் வருது. கரெக்டா? அப்ப நான் முதல்ல ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், முதல்ல இந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இந்த, ஃபார் எக்ஸாம்பிள் E4 இப்படி போகுதுன்னா இதுல ஆர்டர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணி வைப்பீங்க அப்படின்னா, I'll define first 1ங்கிற எலமெண்ட் வந்துடும். இதனுடைய யூனியன் வந்து என்னதுன்னா, யூனியன் ஆஃப் ஆல் ENs which is equal to, முதல்ல நான் என்ன பண்ணிடுவேன் 1 வந்துடும். அதுக்கடுத்து என்னது, இந்த டயகனல். கரெக்டா?
இதே மாதிரி இதுவும் ஸோ இந்த டயகனல் இதில் 3,3 அப்போ இந்த இடத்துல செமிகோலன் வச்சுக்கிட்டேன். அப்புறம் 3,3 ஓகே செமிகோலன். அப்புறம் என்னது இந்த 5 6 5 அப்போ 5 6 5 ஓகே செமிகோலன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நல்லா பாருங்க இந்த 3,3 எனக்கு என்ன ஒரு திருப்பு தான் எழுதுவேன். ஓகே இந்த 5,5க்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் ஒரு 5 தான் எழுதுவேன் 2 5 எழுத மாட்டேன். அப்போ ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்ததுன்னா இஃப் ஈஎன்ஸ் எல்லாம் டிஸ்டிங்டா இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, இது எல்லாமே டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸா கிடைச்சிரும். அப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். இஃப் en has a common element, if for example sorry நான் வந்து ஓகே சப்போஸ் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு காமன் எலமெண்ட் எடுக்கிறேன். சப்போஸ் சார் இதுவும் காமன் சார், இந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டும் காமன், ரெண்டு சேமா இருக்கு. ஓகே அப்போ ஒரு செட்டுக்குள்ள சேமா வரக்கூடாது. அப்போ இதில் ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ ஒன்றை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க டெலீட் பண்ணிக்கணும். ஓகே சொல்றது புரியுதா? அப்போ காமனாக இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் வச்சுக்கலாம். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டி அப்படின்னு ஒரு சப்செட், இது எப்படி தெரியுமா? இந்த பாருங்க 1 2 3 4 5 இவனை விட்டுறேன் 7 8 9 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே ஸோ if it has a common elements இருந்தது அப்படின்னா then E is equivalent with T for some T subset of J. கரெக்டா? அதைத்தான் நான் இங்க சொல்றேன். if இந்த இடம் நல்ல குருசியலான இடம், நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. if ENs have common elements, common elements then capital E is equivalent with some T where T is a proper subset of J. Okay, where proper subset of J. புரியுதா? அப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இந்த இடத்துல 2 ரிப்பீட்டேஷன் இருந்ததுன்னா எது முதல்ல வருதோ அதை மட்டும் வச்சுக்கோங்க, மிச்சத்தை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ now E is for example இப்போ நான் இது 2 மட்டும் தான் ரிப்பீட்டட் ஆகுது அப்படின்னா இதை மட்டும் விட்டுட்டேன். ஓகே அப்போ எனக்கு E is equivalent with 1 2 3 4 5 7 8 9 8 மட்டும் விட்டுட்டேன். ஓகே அப்போ என்னென்னலாம் காமனா இருக்கோ அதை ஃபுல்லா நிறைய எலமெண்ட்ஸ் காமனா இருந்ததுன்னா நிறைய எலமெண்ட்ஸ் நீங்க விட போறீங்கன்னு அர்த்தம். ஸோ we are having that T is a subset of J. ஓகே then அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா if E has have a common elements then E is equivalent with T where T is a subset of J. And note that T can be finite also. அவ்வளவுதானே? இதனுடைய சப்செட் இது இன்ஃபைனைட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, இது ஃபைனைட்டா கூட இருக்கலாம். கரெக்டா? இது T வந்து ஃபைனைட்டா கூட இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா that is E could be finite or countable. கரெக்டா? ஏன்னா E is equivalent with T வந்து ஃபைனைட்டா இருக்கலாம் இல்லனா இன்ஃபைனைட்டா இருக்கலாம். இன்ஃபைனைட்டா இருந்தனா J வந்து ஆல்ரெடி கவுண்டபிள் செட், J is countable set, therefore T is also countable. Okay, நம்ம படிச்சிருக்கோம் if it is infinite, okay, every infinite subset of a countable set is countable. அப்ப T வந்து ஃபைனைட் ஆக இருக்கலாம், ஒருவேளை அது இன்ஃபைனைட்டா இருந்தனா அது கவுண்டபிள் ஆக தான் இருக்க முடியும். பை நான் அடுத்த பக்கத்துல எழுதுறேன். Okay, so we are having thus E is equivalent with some T where T is a subset of J. T is a subset of J, of course strictly subset of J. Okay, T is a strictly subset of J. If T is finite then capital E is finite. Okay, and if T is infinite, okay, then T is countable. Okay, ஏன் அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து என்னது அப்படின்னா we know that J is countable. Jங்கிறது 1 2 3 தானே, அப்ப அது கவுண்டபிளாக இருக்கு. and T subset of J is infinite. This implies that T is countable. T வந்து என்னது countable by theorem.
okay last class la படிச்ச தியரத்து படி அப்போ hence இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா this capital E is at most countable கரெக்ட்டா இத தான் நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன் because T is equivalent with E is equivalent with T where T is either finite இருக்கலாம் இல்லனா infinite இருக்கலாம் இப்படி இருந்தது அப்படினா then capital E is at most countable அது எனக்கு என்ன வேணும் நான் countable னு ப்ரூவ் பண்ணனும் ஆனா நான் என்ன ப்ரூவ் பண்ணிருக்கேன் at most countable னு ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்ப நான் என்ன சொல்லணும் அப்படினா to prove is countable னு சொல்றதுக்கு it is enough to show capital E is infinite இது infinite னு சொன்னா போதுமா அப்ப இது என்னவா இருக்காது finite ஆக இருக்காது அப்போ only countable ஆக மட்டும் தான் இருக்கும் ஓகே சோ நான் அத தான் சொல்ல போறேன் அது ரொம்ப ஈஸியா சொல்லிரலாம் அது எப்படி சொல்லலாம்னா note that capital E1 which is a subset of union of all I equal to 1 to infinity E கரெக்ட்டா இதெல்லாம் என்னது union of all E1 union E2 union E3 அப்ப இதனுடைய சப்செட் தான் இதுதானே நான் என்ன நினைச்சிருக்கேன் E நினைச்சிருக்கேன் அப்போ that is E1 which is a subset of capital E but E1 is countable okay that is E1 is infinite கரெக்ட்டா அப்ப E1 இதே infinite ஆக இருந்தனா இது என்ன ஆயிரும் infinite ஆயிரும் that implies that E is infinite okay E is always be infinite அப்போ E வந்து finite கிடையாது ஆனா நம்மள hence capital E is at most countable னு சொல்லியாச்சு அதுக்கு அப்புறம் is not finite okay and is plus என்னது is infinite this implies that E is countable okay so this is what we have shown okay so இப்ப நான் என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கேன் அப்படினா countable union of a countable set is countable okay countable union of a countable set is countable students இப்போ ஒரு முக்கியமான ஒரு தியரத்தை நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம் that is a finite product of so theorem I can say this is 2.30 so இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா let capital A be a countable set okay இப்போ என்ன பண்றேன் அப்படினா let and n belongs to natural number okay n ங்கற ஒரு natural number நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் define bn which is equal to இது எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படினா this is product of I equal to 1 to n capital E அதாவது என்னது அப்படினா this is equal to A cross okay dot cross A okay n times okay so இது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படினா this is equal to set of all ordered pairs okay so A1 A2 dot AN where each AI's are belongs to capital A okay so now we are going to show that then capital BN is countable okay that is இதுல என்ன சொல்ல வரேன் அப்படினா we are having that finite product of countable set finite product of countables of a countable set is countable okay இதுதான் இந்த theorem so we are going to show that a countable product of a countable set is countable okay சரி இதை எப்படி ப்ரூஃப் பண்ண போறேன்னா we will prove the theorem by induction method okay induction on n so proof we prove the theorem
we shall prove the theorem by induction method, by induction on n. Okay, in the induction method la na proof panna poren. சரி, அப்ப induction method என்னது? first n equal to 1 இது true னு சொல்லணும். அதுக்கு அப்புறம் assume that n minus 1 க்கு இது true னு assume பண்ணிக்கிறேன். then we are going to prove that n க்கு proof பண்ண போறேன். then it will be true for every n. இது induction method. Okay, so for n equal to 1, for n equal to 1 என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? for n equal to 1, b1 அப்படிங்கிறது யாரு? this is a single product. Okay, product of I equal to 1 to 1 a. அப்ப என்னது? this is equal to a. கரெக்ட்டா? அப்ப b equal to a. so this implies that b1 which is equal to a. already a வந்து என்ன கொடுத்திருக்காங்க? it is a countable set. given a is countable. Okay, so that implies that b1 is countable. கரெக்ட்டா? அப்போ so for n equal to 1, b1 is countable. that is the result is true. The result is true for n equal to 1. அப்போ நான் அதான் ப்ரூஃப் பண்ணனும். bn is countable னு ப்ரூஃப் பண்ணனும். முதல்ல b1 is countable னு ப்ரூஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படினா we are going to show that இது வந்து true for n equal to 2 க்கு true னு ப்ரூஃப் பண்ண போறேன். அது எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? so n equal to 2 இல்ல. assume that the result is true. For n equal to இல்லனா n minus 1 க்கு true னு வருவேன். okay, that is b n minus 1 which is equal to product of I equal to 1 to n minus 1 of a. that is equal to யாரு? a cross. okay, dot இங்க finite product. இது n minus 1 times. okay, is countable. இத நான் assume பண்றேன். assume the result is true for n minus 1 க்கு இது true. okay, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணனும்? now let us claim bn is countable. okay, சரி, இது எப்படி டிஃபைன் பண்றேன்னா bn ங்கிறது யாரு அப்படினா bn can be expressed in this way. this is equal to யாரு? a1 a2 an minus 1 comma an. okay, such that each ai's belongs to capital A. okay, அப்ப இதே செட்டை நான் கொஞ்சம் வேற மாதிரி எழுதுறேன். முதல் இந்த எலிமெண்ட் எங்க இருக்கும் அப்படினா a1 a2 an minus 1 எதுல இருக்கும் அப்படினா இதுல இருக்கும். கரெக்ட்டா? bn minus 1 ல இருக்கும். then I can write this is an element in bn minus 1. அப்ப இத நான் சிம்பிளா b ன்னு எழுதிக்கிட்டுமா? b a where in the b முதல் எலிமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் n minus 1 எலிமெண்ட் எங்க இருக்கணும்? b belongs to bn minus 1 ல இருக்கணும். அதே நேரத்துல இந்த லாஸ்ட் எலிமெண்ட் a எதுல இருக்கணும்? உங்களுடைய கேபிட்டல் A ல இருக்கணும். is it okay? so bn can be expressed as b comma a where b belongs to bn minus 1 and a belongs to capital A. okay, then now for any fixed b belongs to capital B belongs to bn minus 1. okay, define I call it to be EB which is equal to set of all ordered by b comma a such that a belongs to capital A, b belongs to this. now we are going to show that this fellow EB is countable அப்படினு சொல்ல போறேன். okay, now we show that E suffix b is countable. நல்லா பாத்துக்கோங்க. இந்த EB ல வந்து இது ஃபிக்ஸ்டு. இத வந்து பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும். a belongs to capital A மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப EB ங்கிறது ஒரு செட் with fixed b first coordinate வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு. okay, now இது வந்து countable னு சொல்ல போறேன். இது ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படினா we can define f from E suffix b ல இருந்து a க்கு போற மாதிரியான ஒரு செட் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படினா by f of b comma a which is equal to a. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. then this function is f is bijective.
Okay, already உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கோம்? A is countable கொடுத்திருக்கோமா? Already given A is countable. அப்போ இது bijective என்ன அர்த்தம்? This E suffix B is equivalent with capital A. A countable என்ன அர்த்தம்? A is equivalent with J. Okay, அப்போ this implies that EB which is equivalent with J because J equivalent, this is a transitive relation. அப்போ this implies that EB E suffix B is countable. கரெக்டா? இது countable ஆக இருக்கும். Okay, அப்போ that is என்ன proof பண்ணிருக்கு அப்படின்னா thus for each B belongs to capital B n minus 1, okay, E suffix B is countable. Okay, இப்போ வாங்க, இப்போ தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா Bn யாரு அப்படின்னு பார்க்கலாம். But we know but Bn which is equal to இது யாரு? This is set of all B comma A such that B belongs to Bn minus 1 comma A belongs to capital A. Okay, this I can write, this is equal to union of all B belongs to Bn minus 1 of ordered by B comma A such that A belongs to capital A. கரெக்டா? இப்படி எழுதலாமா? ஏன்னா B மாற B இது வந்து B ஐ ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்க்குறீங்க. B மாற அதெல்லாம் யூனியன்ல இருக்கும். ஸோ this is equal to union of all B belongs to Bn minus 1, இது யாரு? E suffix B. ஓகே, அப்போ இது எனக்கு countable. ஓகே, and இதுவும் எனக்கு countable. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, since this is nothing but a countable union of countable set. Okay, since we know that okay, a countable union of countable set is countable. We have Bn is countable. கரெக்டா? Bn is countable. அப்போ நான் முதல்ல என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கேன்? n equal to 1க்கு ட்ரூ நான் அசியூம் பண்ணியிருக்கேன், ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். அப்புறம் n minus 1க்கு ரிசல்ட் இஸ் ட்ரூ நான் அசியூம் பண்ணியிருக்கேன். then we have proved that Bnக்கு ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ணிட்டேன். therefore hence Bn is countable for any n belongs to natural. எந்த n கொடுத்தாலும் that is. Okay, that is இதுக்கு என்ன அர்த்தம்? that is a finite product of a countable set is countable. Okay, so this is the theorem we have proved. And இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். that என்ன எக்ஸாம்பிள்னா, இந்த ஃபைனைட்டை வந்து மாற்ற முடியாது. that is next question. an infinite product of a countable set is countable அப்படின்னா தப்பு, அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இன்ஃபைனைட் ப்ராடக்ட் வந்து என்றைக்குமே கவுண்டபுளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் அது கவுண்டபுள் இல்லை, சாதாரண ஃபைனைட் செட்டுக்குமே சப்போஸ் இப்போ எப்படி சொல்லுவேன், தட் இஸ் ரிமார்க். ஓகே, சப்போஸ் A is finite. Okay, then the arbitrary product, okay, I equal to 1 to infinity, the infinite product of A is need not be countable. Okay, இங்க கவுண்டபிள், இந்த செட் கவுண்டபிள், கேபிட்டல் A வந்து கவுண்டபிளாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஃபைனைட்டா இருந்தா கூட இது அன்கவுண்டபிளாக இருக்கும். ஓகே, சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ வில் கோ ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லெட் கேபிட்டல் A which is equal to, I make it to be 0,1. ஓகே, ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். கேபிட்டல் A equal to 0,1. அப்போ இது 0,1 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணறேன் அப்படின்னா, வில் கோ ஃபார் B which is equal to infinite product. ஓகே, I equal to 1 to infinity capital A. ஓகே, that is equal to யாரு? A cross இப்படி போயிட்டே இருக்கும். அப்படின்னா என்னதுன்னா, this is the set of all sequences, okay, whose terms are
whose terms are either zeros and ones. Okay, 0 1 யூஸ் பண்ணி அப்போ for example நான் ஒரு எலிமெண்ட் இதுல சொல்றேன்னு வெச்சுக்கோங்க, that can be like this 0 1 1 0 0 0 1 1 0 1 0 1 1 1 0 இப்படி இருக்கும். இந்த மாதிரியான சீக்வென்சஸ் தான் இதுல இருக்கும். முதல் எலிமெண்ட் இதுல இருந்து வந்துருமா, இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் எலிமெண்ட், இது தேர்ட் எலிமெண்ட் இப்படி. அப்போ it is a sequence set of all sequences formed by zeros and 1. okay, அல்லது sequence formed by ன்னு வெச்சுக்கோங்க, formed by zeros and ones. okay, so நான் இப்ப என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படினா we shall show that this b is uncountable. okay, we show that capital B is uncountable. okay, அப்படினா என்ன அர்த்தம், that is this b cannot be enumerable. இத வரிசைப்படுத்த முடியாது அதான் அர்த்தம். okay, b cannot be enumerable, that it cannot be arranged in an order. ஒரு ஆர்டர்ல என்னால அரேஞ்ச் பண்ண முடியாது. சரி, இப்போ நான் ப்ரூஃப் எழுத போறேன். ப்ரூஃப் என்ன போறேன், suppose b is countable. இது countable ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப this b can be expressed in this way. இது யாரு அப்படினா x1, x2, x3, இப்படி போயிட்டே இருக்குமா. சோ இப்படி எழுத முடியும்னு வெச்சுக்கோ. Where x1 is a sequence formed by zeros and 1. x1 is a sequence formed by 0 and 1. x2 is a sequence formed by zeros and 1s. x3 is a sequence formed by zeros and 1s. Okay, so then என்ன நடக்குன்னு பார்க்கலாமா. For example, x1 அப்படிங்கிற சீக்வென்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படினா I can write it in this way. okay, it is a sequence formed by zeros and 1. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா 0 1 0 1 0 1 1 0 0 1 1 1 0 0 0 இப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, இது நான் கண்ண மூடிட்டு எழுதியிருக்கேன். இதெல்லாம் வரிசை 1 மாத்தி 1 எல்லாம் எழுதல, கண்ண மூடிட்டு எழுதியிருக்கேன். சோ x2 அப்படிங்கிற சீக்வென்ஸ் எப்படி எழுதுறேன் அப்படினா I can write 1 1 1 1 0 0 0 1 1 0 1 0 0 1 0 இப்படி போயிட்டே இருக்கு. x3ங்கிற சீக்வென்ஸ் எப்படி எழுதிருக்கேன் அப்படினா I can write this is equal to 0 0 0 1 0 0 1 0 0 0 1 1 அப்படியே போயிட்டே இருக்கு. ஓகேங்களா, இப்படி போகுது. So x4 அப்படிங்கிறது எலிமெண்ட் எப்படி எழுதலாம், I can write 1 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 போகலாம், தப்பு இல்ல. ஓகே, x5ங்கிற சீக்வென்ஸ் என்னது 0 1 0 0 1 0 0 0 1 0 0 0 0 1 இப்படி போகலாம். ஓகே, anyhow these are all the ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து x1 is a sequence, x2 is a sequence, x3 is a sequence. இதெல்லாம் sequence formed by zeros and ones. ஓகே, இப்போ என்ன பண்றேன் அப்படினா அப்போ b is equal to என்ன பண்ணிருக்கேன், x1 x2 அப்படியே எழுதியாச்சா, x3 எல்லாம் எழுதியாச்சு. எந்த சீக்வென்ஸ் நீங்க கொடுத்தாலும் அது இதுல தான் சார் இருக்கும் அப்படி நீங்க சொல்றீங்க. ஓகே, so we have listed all those sequences in an order x1 x2 x3 x4 அப்படினு ஆர்டர் பண்ணிட்டேன். Now we are going to produce a new sequence y அப்படினு ஒரு சீக்வென்ஸ் கொடுக்க போறேன். This is a sequence formed by, எப்படி ஃபார்ம் பண்றோம் பாப்போமா. இது எப்படி இருக்கும், y1 y2 y3 y4 இப்படி போகுமா, இப்படி போகும். இந்த y1 எப்படி சூஸ் பண்றோம் பாக்கமா, y1 is chosen by this. okay, y1 எப்படி சூஸ் பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் x1ல முதல் எலிமெண்ட் யாருன்னு பாருங்க. ஓகே, இவன் 0, அப்ப நீங்க இவனுக்கு என்ன பண்ணிக்கணும், 1 ன்னு போட்டுக்கணும். ஓகே, இவன் 1 ஆ இருந்தா இவனை 0 ன்னு ஆக்கிரணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இவன் 0 ஆ இருக்கிறதுனால நான் 1 ன்னு போட்டுக்கிட்டேன். ஒருவேளை இவன் இந்த இடத்துல 1 ன்னு இருந்தானா நான் இந்த இடத்துல 0 ன்னு போட்டுக்கிட்டேன். சரி, y2 அப்படிங்கிற எலிமெண்ட் யாருன்னா ரெண்டாவது சீக்வென்ஸ்ல ரெண்டாவது எலிமெண்ட்டை பார்க்கறேன். இவன் யாரு, இங்க 1, அப்ப நான் இவனை 0 ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, so this fellow 0 is fixed. எப்படி, ரெண்டாவது சீக்வென்ஸ்ல ரெண்டாவது எலிமெண்ட் 1 ஆ இருந்தா 0, இது 0 ஆ இருந்தா 1, வைஸ் வெர்சா மாத்திக்கணும். y3 எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படினா மூணாவது சீக்வென்ஸ்ல மூணாவது எலிமெண்ட் பார்க்கறேன். இங்க பாருங்க, இவன் 0, அப்ப நான் இவனுக்கு பதிலா 1 போட்டுக்கிறேன். ஓகே, நாலாவது எலிமெண்ட் யாரு அப்படினா நாலாவது சீக்வென்ஸ்ல நாலாவது எலிமெண்ட் 1 2 3 4, அப்ப இவன் 1 ன்னு இருக்கான், அப்ப நான் இத என்ன பண்ணிக்கிறேன், 0 ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இந்த ஃபார்மட்ல நான் I am going to construct a new sequence. okay, new sequence y whose terms is constructed in this way. okay, அப்ப இத நான் அழகா எழுதிக்கிட்டுமா, that is construct a sequence,
sequence y which is equal to yn, where these each yn equal to where yn which is equal to 1 if nth term தானே. அப்போ if x ல இந்த xn அப்படிங்கிற சீக்வன்ஸ் ஓகேங்களா, இதோட தனியா எழுதலாம். if where yn can be expressed as in this way, okay. 0 if the nth term of xn is equal to என்னது இது 0 1 ஆ இருந்தா இங்க 0 போட்டுக்கறேன். அப்புறம் if the nth term of xn which is equal to 0, vice versa. கரெக்ட்டா? இப்போ yn அப்படிங்கிறது வந்து யாரு, இல்லனா இது yi ன்னு வெச்சுக்கறேன். இந்த இடத்துல n ன்னு நீங்க ரொம்ப குழப்புறீங்க, அதனால I call it be yi. so yi அப்போ ith சீக்வென்ஸ் எல்லாமே ஒண்ணு தானே, இதுக்கு போட்டு n i ன்னு மாத்திட்டு ரைட். this is y அப்படிங்கற சீக்வென்ஸ் y1 y2 y3. அப்போ y1 y2 y3 அப்படி போகுது. அப்போ y1 அப்படிங்கிறது என்னது அப்படினா nth term, that is 1th term of x1. okay, x1ங்கற சீக்வென்ஸ்னுடைய nth term வந்து இது ஃபுல்லா the nth term of xn அப்படிங்கிறது equal to 1 ஆ இருந்தா நாங்க 0 ன்னு போட்டுக்கறேன். the nth term of xn வந்து 0 ஆக இருந்தனா 1 ன்னு போட்டுக்கறேன். is it okay? so then அடுத்த லைன்ல இங்க பாருங்க, this y is not equal to x1. ஏன்? ஏன்னா முதல் term வேறங்க, இது ரெண்டு வேற. அப்போ y not equal to x1 and y not equal to x2. ஏன்னா ரெண்டாவது term வேற. ஓகே, இது வேற y2 ல 0 இருக்கு, இங்க வந்து 1 இருக்கான். அப்ப இன்னொன்னு வேற. இது not equal to மூணாவது term. ஏன்? 0 இருக்கான், இங்க எனக்கு 1 இருக்கான். ஓகே, so it differs with the third term. அப்போ this y then hence y not equal to xi for any I equal to 1 2 2. எந்த இடத்துல இருக்க வேண்டாம். ஏன்? since the ith term of xi and y differs. இது ரெண்டும் வேற இருக்கும். ith term வந்து xi க்கும் y க்கும் உள்ள ith term வந்து இது ஒரு சீக்வென்ஸ், இது ஒரு சீக்வென்ஸ் பா. ஓகே, இந்த ரெண்டு சீக்வென்ஸ்னுடைய ith term வந்து மாறிட்டு இருக்கும். ஓகே, therefore this y does not belongs to உங்களுடைய ங்கிறது தான நான் மேல எழுதி இருக்கேன். சரி, b this does not belongs to p. but y is a sequence consists of zeros and ones. okay, that is a contradiction. ஏன் நீங்க என்ன எழுதிருக்கீங்க? set of all அதனால எழுதிருக்கீங்க, that is the set of all sequences formed by zeros and ones அப்படி இருந்ததுனா அதுதான் b. ஆனா இங்க இது கவுண்டபிள் ஆக இருந்ததுனா you can ஒரு சீக்வென்ஸ் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, ஆனா அது எதுல இல்ல, b ல இல்லன்னு சொல்றீங்க. that is a contradiction. அப்ப இந்த கான்ட்ரடிக்ஷன் ஏன் வந்தது? ஒரு இடத்துல தப்பா நம்ம அஸ்யூம் பண்ணிருக்கோம். என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம்? தப்பா suppose this is a countable அஸ்யூம் பண்ணோமா? that is wrong. okay, hence b must be uncountable. hence b must uncountable. okay, சரி, நான் இப்போ முக்கியமான ஒரு தியரத்தோட ரிசல்ட்டோட I will stop here. that is the set of all rational numbers, the set of all rational numbers is countable. set of all rational numbers யாரு? q. ஓகேங்களா, இதுதான் நான் கவுண்டபிள்னு சொல்ல போறேன். this is equal to set of all p by q, okay, such that p comma q belongs to z and q not equal to 0. so we are going to show that this set is countable. அப்போ இது எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, இது ஒண்ணும் இல்ல, p by q னு I can represent this as this fellow. ஓகேங்களா, p comma q such that p comma q belongs to z with q not equal to 0. okay,
இது புரியுதா? சரி. And note that this fellow is a subset of set of all p comma q such that p comma q belongs to z. Okay, இது வந்து கடைசி ரெண்டாவது டேர்ம் வந்து 0வா இருக்க கூடாது அப்படிங்கற அசம்ப்ஷன் இருக்கு. நான் இத அங்க எடுத்து விட்டேன். So we are having p comma q belongs to z ன்னு எடுத்துக்கிட்டேன். Okay, and note that this is nothing but this is equal to யாரு z cross z. Okay, this is z cross z. Okay, and we know that this is z is countable. Okay, அப்ப z cross z is countable. ஏனா finite product of a countable set is countable. z countable நான் உங்களுக்கு proof கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். Okay, here z, the set of all integers, is countable. அப்போ z is countable, therefore z cross z is countable. Okay, so hence q, which is a subset of z cross z is countable. Therefore q is at most countable. Yeah, இதனுடைய ஃபைனைட்ஸ், இதனுடைய சப்செட், இது ஃபைனைட்டா இருக்கலாம்ல. ஃபைனைட்டா இருந்தனா அது வந்து ஃபைனைட்னு ஆயிரும். இல்லனா கவுண்டபிள் சப்செட் ஆஃப் a countable set is countable. இது இன்ஃபைனைட்டா இருந்தனா கவுண்டபிள் ஆயிரும். But we know that q, okay, contains இதுல z இருக்கும். கரெக்ட்டா? z ங்கற எலிமெண்ட் உள்ள z cross 0. Okay, I can write 1. Okay, z cross 1. q ல உள்ள எலிமெண்ட் எல்லாம் எப்படி எழுதலாம்னா z ஃபுல்லா இப்படி I'll write. Next page போறேன். So we are having that q is at most countable. Okay, but any z belongs to, sorry, n belongs to z. Okay, I'll write this is n belongs to z. We can write, we have n comma 1 belongs to q. Okay, n comma 1 ன்னு அர்த்தம் இது யாரு n comma 1 அப்படிங்கிறது n by 1 which is equal to n. அப்போ this n goes to n comma 1 is a bijective. Okay, n comma 1 is bijective. Okay, so this implies that this q, the set of all n comma 1 இருக்கு இல்லையா, this is a 1 bijective இல்ல 1 function. Of course இந்த செட் bijective இதுதான், that is f of n which is equal to n comma 1 அப்படிங்கிறது இது எங்க இருந்து எங்க போகும் அப்படினா f is a function from z ல இருந்து set of all இது என்ன எலிமெண்ட் n comma 1 such that n belongs to q. Okay, so this is a bijective ஆக இருக்கு. ஆனா அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா this set z is equivalent to this set of all n comma 1 such that n belongs to, of course இது is q கிடையாதுப்பா, இது வந்து என்னது, this fellow is z. This is z. Okay, n belongs to z. And this fellow is a subset of q. Okay, now this fellow is a subset of q. அப்போ இது infinite set. This fellow is infinite. அப்போ இது infinite. அப்போ இதே infinite இருந்தனா இதுவும் infinite தானே, இது infinite. Okay, புரியலையா? So we are having q is at most countable but q is infinite. அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா that is q is at most countable plus q is infinite. So that implies q is countable. Okay,